பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். வருகையை குறித்துதான ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு உலகம் எங்கிலும் அதிகமாக காணப்படுது. இந்த எலான் மஸ்க் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பதாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார். கடவுள் வரக்கூடிய காரியங்களை எனக்கு காட்டினார் சொல்றார். ஒரு சின்ன தேசம், 60 லட்சம் மக்கள் தொகை உள்ள தேசம், பல கோடி மக்கள் தொகையும் பொருளாதாரத்திலும் நிலப்பரப்பிலும் மிகப்பெரிய இடத்தை உடைய மற்ற தேசம், இதுவரை மேற்கொள்ள முடியாத ஒரு பலம் வாய்ந்த இந்த உலகத்தையே அசைக்கக்கூடிய வல்லமையுடைய தேசமா இருக்குன்னா யார் காரணம்? நெத்தன்யாகு அவர்கள் அவர்களுடைய பேச்சை 2 நாட்களுக்கு முன்பதாக கேட்டேன். இந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு பேசவிருக்கிறோம் இந்த காணொலியில. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். செப்டம்பர் 23 கடைசி எக்கால சத்தம் கேட்கும் என்று சொன்ன இந்த காரியத்தை இந்த காணொலியில நீங்கள் பார்த்தீங்க. 45 to 60 லட்சம் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலில் வாழ்றாங்க. ஒரு 60 லட்சம் 65 லட்சம் பேர் யூதர்கள் தான் இன்றைக்கும் இருக்காங்க. ஆனா இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற பல கோடி, பல ஆயிரம் கோடி ஜனங்கள் அவர்களுடைய அந்த காரியத்தை பார்த்து வியந்து போறாங்க. இன்றைக்கும் வியந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த உலகத்திலேயே the most following religion Christianity, கிறிஸ்தவம் பலரால் தழுவப்பட்டு பின்பற்றப்படுகிற ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் கூட இவர்கள் செய்வதை பார்த்து ஒருவேளை இவர்கள் சொல்லுவது போல காரியம் நிறைவேறுமா என்று சொல்லி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தின நாட்கள் கடைசியா ஒரு 7 நாட்களா இருக்கிறது. ஏன் இந்த பதட்டம் நம்ம மனுஷனுக்குள்ள இப்படி வந்திருக்கு? அவர்கள் செய்கிற அந்த சாக்கிரமந்துகள் உண்மையிலேயே தேவனுடைய வருகையை அழைத்து வந்து விடுமா, அந்த நாளை முன்குறிக்குமா என்ற பயம்தான் காரணம். இந்த பயத்துக்கு காரணம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். என்ன சொல்லுது? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 நீங்க எல்லாரும் படிக்கணும். அதை படிச்சா தான் நம்ம ஒரு ரிலையபிளான சோர்ஸ் இடத்துல இருந்து, ஒரு ரிலையபிளான ஒரு சோர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கு. என்ன ரிலையபிள் சோர்ஸ்? இயேசு கிறிஸ்துவினால சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த முடிவு நாட்களை குறித்து. அதுல என்ன சொல்றாரு? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி நாம யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் யுத்தம் தான். எப்படிப்பட்ட யுத்தங்கள்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச யுத்தங்களும் கண்ணுக்கு தெரியாத யுத்தங்களும் நடக்குது. அமெரிக்கா இன்னைக்கு நாடுகள் முழுவதிலும் வரிகளை போட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தத்தை பண்ணுது. இஸ்ரேல் அங்க இருக்கிற காசா மீது கண்ணுக்கு தெரிந்த யுத்தத்தை நடத்துது. ரஷ்யா உக்ரைன் மீது கண்ணுக்கு தெரிந்த யுத்தத்தை நடத்துது. அமெரிக்கா ஈரான் மீது கண்ணுக்கு தெரிந்த யுத்தத்தை நடத்துது. இஸ்ரேல் ஈரான் அங்க இருக்கிற பாலஸ்தீனர்கள் மீது கண்ணுக்கு தெரிந்த யுத்தம் நடத்துறாங்க. இங்க நம்ம இந்தியாவில கண்ணுக்கு தெரிந்த பாகிஸ்தான் மீது கண்ணுக்கு தெரிந்த யுத்தம் நடத்துறோம். நேபாளம் கண்ணுக்கு தெரிந்த யுத்தம், தங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்றாங்க, கவர்மெண்ட்டையே கவுத்துறாங்க, ஒரு பிரதம மந்திரியுடைய வீட்டை எரிச்சிடுறாங்க. இப்படி சம்பவங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு உலக மக்கள் நம்புறாங்க கிறிஸ்தவத்தை. இந்த உலக மக்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நம்புறாங்க, ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனாலும் அவருடைய மனதுக்குள்ள சந்தேகங்கள் இருக்கு. என்ன சந்தேகம்னா, பல ஆயிரம் வருடங்களாக கிறிஸ்துவின் வருகை வரும் வரும் வரும்னு பிரசங்கித்தார்கள், ஆனா வரலையே. இந்த ஒரே ஒரு சந்தேகம்தான் பல லட்சம் கிறிஸ்தவர்களை, இல்ல பல லட்சம் கிறிஸ்துவை அறியாதவர்களை கிறிஸ்தவத்தை விட்டு கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கு. ஏன்? இந்த கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு எதிர்பார்ப்பை நேற்று நடந்த ஈவெண்ட் மூலமாக ஏற்படுத்தி இருக்கு. அந்த ஈவெண்ட்டை பார்க்கும்பொழுது ஒருவேளை ஒரு சகோதரன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, பாஸ்டர் 23 செப்டம்பர் 9 மணிக்கு எக்கால சத்தம் கேட்குமாமா, அன்னைக்கு வந்துட்டு கடைசி எக்காலம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோமாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் ஒரு கிறிஸ்தவ சகோதரன், அவர் சொல்லும் பொழுது நாம் எவ்வளவு பதட்டத்தில் இருக்கிறோம் என்பதை உணர முடியுது. இந்த பதட்டம் என்னைக்கு வரும் தெரியுமா? பரிசுத்தம் இல்லாமல் வாழும் பொழுது. இந்த பதட்டம் எப்பொழுது வரும் தெரியுமா? தேவனை அறிந்தும் அறியாத வாழ்க்கை வாழும் பொழுது. இந்த பதட்டம் என்னைக்கு வரும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நாம் தவறி வேறு ஏதோ ஒரு வழியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது.
பதறின காரியம் சிதறும் என்பதுதான் ஒரு பழமொழியாய் நம்ம உலகத்துல சொல்லுவாங்க. பதறின காரியம் சிதறும். நெத்தன்யாகு அவர்கள் அவர்களுடைய பேச்சை 2 நாட்களுக்கு முன்பதாக கேட்டேன். How do you bring a sense of God's presence and peace into the Prime Minister's office, into the people of Israel? I was raised on the Bible. That's what we did. We studied the Bible from second grade on. I married Sarah, who's the daughter of a great Bible scholar. Our son, Avner, was the national Bible champion of Israel at the age of 15. We read when he was living with us a portion of the Bible, the Torah, every Saturday. Up to the age of 12, I taught him. From the age of 12 on, he taught me because he was so immersed in it. It's a family tradition because Sarah's brothers, as you mentioned before, were all Bible champions too. So the Bible is living with us, not merely as a book. When I, as a soldier, marched in the hills and valleys and plains of Israel, I thought of Joshua and of David and the prophets of Israel and the kings of Israel and the judges and later the Maccabees. It's not a theoretical thing. It's something that comes to our feet, into our hearts. Yes. And it's something, it's a living thing. அவர் ஒரு ஆங்கர் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, நீங்க பைபிள் வேதாகமத்தை குறித்து தானே உங்களுடைய காரியம் என்ன? நீங்க எந்த அளவுக்கு அதை கடைபிடிப்பீங்க? நீங்க ஒரு பிரதம மந்திரி, நிறைய போர் செஞ்சுட்டு இருக்கீங்க, சுற்றிலும் பகையை ஏற்படுத்தி இருக்கீங்க, உங்களுக்கு வேதம் படிக்க நேரம் இருக்கா? வேதாகமத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்கன்னு ஒரு ஆங்கர் கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது நெத்தன்யாகு அவர்கள் பதில் சொல்றாரு, அது என்னுடைய 15 வயது வரை அதை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய 15 வயதுக்கு மேலே அது எனக்கு கற்றுக் கொடுக்கிறதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். என் 15 வயது வரை நான் வேதத்தை கற்று தேர்ந்தேன். புக் ஆஃப் தோரா அதை நான் கற்று தேர்ந்தேன். என் 15 வயதுக்கு மேல அது எனக்கு கற்று தந்து கொண்டே இருக்கு. என் வாழ்நாளிலே அதை விட முடியாது. அதுதான் என்னுடைய உயிர் நாடி. நான் ஒரு சோல்ஜரா இருக்கும் பொழுது நான் யுத்தத்திற்காக இந்த இஸ்ரேலின் பல இடங்களுக்கு போயிருக்க, பல பள்ளங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் போர் புரிஞ்சிருக்கேன். இந்த போர் புரியும் பொழுதெல்லாம் நான் யாக்கோபை நினைச்சு பார்ப்பேன், கிங் டேவிட்டை நினைச்சு பார்ப்பேன், கிதியோனை நினைச்சு பார்ப்பேன். நம்முடைய வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகங்களும் உண்மை உள்ளது. அது இங்க சாட்சியா என் கண் முன்னால இருக்கிறத நான் பார்ப்பேன். எதுவுமே கட்டுக்கதைகள் கிடையாது. அது எல்லாமே இந்த ஊரில் இந்த நாட்டிலே நடந்த காரியங்கள். அந்த இடங்களிலெல்லாம் நான் நிற்கும் பொழுது நான் எவ்வளவு மேன்மையானவனாய் பாதுகாக்கப்படுகிறேன் என்று உணர முடியுதுன்னு சொன்னாரு. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லி முடிக்கும் பொழுது ஐநா சபையில ஒரு பேச்சை நிகழ்த்துறாரு. அவருடைய உரையை கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இஸ்ரேலின் கடந்த 50 ஆண்டுகளில இந்த இஸ்ரேல் என்ற இந்த தேசத்திற்கு இஸ்ரவேலர்கள் யூதர்களை கொலை செய்வதற்காகவே எங்களை அழைத்து வந்தார்கள் சொன்னார். நாங்கள் கொல்லப்படவே இந்த இடத்துக்கு வந்தோம். எங்களை சுற்றி எதிரி நாடுகள் எங்களை தொடர்ந்து கொலை செய்து, குண்டுகளை போட்டு எங்களை கொலை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் எங்கள் தெய்வம் எங்களை காப்பாற்றினது. இன்றைக்கு எங்களால் அவர்களை எதிர்த்து நிற்கிற வல்லமை கிடைக்க செய்திருக்கிறது. நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் எங்களுடைய தெய்வத்தின் துணையோட அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அவருடைய அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கும் இந்த உலகமே ஆச்சரியப்பட வியக்க செய்து. ஒரு சின்ன தேசம், 60 லட்சம் மக்கள் தொகை உள்ள தேசம், பல கோடி மக்கள் தொகையும் பொருளாதாரத்திலும் நிலப்பரப்பிலும் மிகப்பெரிய இடத்தை உடைய மற்ற தேசம் இதுவரை மேற்கொள்ள முடியாத ஒரு பலம் வாய்ந்த இந்த உலகத்தையே அசைக்கக்கூடிய வல்லமையுடைய தேசமா இருக்குன்னா யார் காரணம் என்பதை இதோ இந்த உலகம் அறிஞ்சுக்கிச்சு. இப்போ கட்டாயமா தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் பவர் இருக்கு. அது கடவுள் தான் அவர்களோடு இருக்காருன்னு உணருது. அந்த உணர்வு தான் இப்படிப்பட்ட இந்த இஸ்ரேல்ல நடக்கிற இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் சரி மற்ற ஜனங்களுக்கும் சரி ஒருவேளை இது நடக்குமோ என்ற ஐயமும் அச்சமும் வருது, நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை தான் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. அந்த பதட்டம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அந்த எதிர்பார்ப்பின் கிரியை தான் நேற்றைய தினத்துல யூதர்களுக்கு மோசே மூலமாய் கர்த்தர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது உலகமே திரும்பி பார்த்துச்சு. உலகமே திரும்பி பார்த்துச்சு. வருகை என்பது உறுதி, உலகம் நம்புது. உலகம் அழியும், உலகம் நம்புது. இந்த உலகம் நிலை இல்லாதது, இந்த உலக மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புதிய உலகம் ஒன்று உருவாக்கப்படும் என்பதை இந்த உலக மக்கள் நம்புறாங்க. எலான் மாஸ்க் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எலான் மாஸ்க், இந்த எலான் மாஸ்க் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பதாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார்.
கடவுள் வரக்கூடிய காரியங்களை எனக்கு காட்டினார் சொல்றார். Last night I couldn't sleep. I was lying there, so I found myself doing something I don't do very often. I started praying. Not in some formal religious way, but just talking to God, asking questions. I was saying something like, look, if you're real, if Jesus is real, then what's the plan here? What are we supposed to be preparing for? How is all this supposed to end? And then today, right in the middle of debugging this algorithm, it happened. I had what I can only describe as a vision. I know how that sounds. Trust me, I know. I'm a guy who builds rockets and electric cars. I think in terms of physics and engineering principles. But this was as clear and real as anything I've ever experienced. In this vision, I saw Jesus returning to earth. But it wasn't like the Hollywood movies or the medieval paintings. It wasn't dramatic in the way you'd expect. There was no thunder, no earthquakes, no armies of angels with swords. It was quiet, almost subtle. He just appeared, and suddenly everything made perfect sense. What struck me most was the look in his eyes. It wasn't anger or judgment like you'd expect from someone coming to judge the world. It was this deep, profound sadness mixed with incredible love. Like he was looking at humanity the way a parent looks at children who've been fighting while he was away, children who forgot who they really were. I could see the whole earth, from his perspective, all of human history laid out like a timeline. Every war, every act of kindness, every breakthrough, every failure. And I realized something that completely changed how I think about human progress and our ultimate destination. கடவுள் நடக்கவிருப்பதை எனக்கு காட்டினார். காட்டி நீ சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று கடவுள் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார். என் அருமை சகோதரனே, வேத வசனம் உனக்கு தெரியலனா உன் நிலை மோசமாகிவிடும். தேவனுடைய வசனம் தான் உன்னை காப்பாற்றும். உலகமெங்கிலும் தேவனுடைய சத்தியம் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆனால் அது உடனே வராது முடிவு. அந்த எக்கால சத்தம் உடனே தொனிப்பதும் கிடையாது. யூதர்கள் அல்ல, வேறு எந்த மனிதன் கருத்துக்களை சொன்னாலும் தீர்க்க தரிசனத்தின் நாளை தேவன் ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது. அந்த நிறைவேறும் காலத்தை தேவன் ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது. அதனால கட்டுக்கதைகளை திணித்து வைத்து, கட்டுக்கதைகளை ஏற்படுத்தி சில தவறுகளை மறைக்க இந்த உலகத்துல வேறு காரியங்களில மனிதர்களை டைவர்ட் செய்கிற இது போன்ற மிகப்பெரிய இன்டர்நேஷனல் பிளான்ஸுக்கு நீங்க பயப்படாமல் இருங்க. ஒரு நாட்டினுடைய தவறை மறைக்க ஒரு கட்டுக்கதையை துவங்கி விடுறது வழக்கம்தான். அது போல ஒரு காரியம்தான் இதுவும். அதனால வருகை வரப்போகுதா, இன்னைக்கு வரப்போகிறது கிடையாது. இதெல்லாம் வராது அவ்வளவு சீக்கிரத்தில். அப்போ நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் மாயை. அது நம்ம என்ன செய்யும்? நம்மை சலனப்படுத்தும், நம்மை குற்றப்படுத்தும், நமக்கு பயத்தை ஏற்படுத்தும், நம்மை பாவத்துக்குள்ளாக தூண்டிவிடும். ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள என்ன திரும்ப தோணும்? வரட்டும், நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தா நீங்க ஏன் பயப்படணும்? நாம பரிசுத்தமா வாழ்ந்தா நாம ஏன் பயப்படணும்? இந்த நொடி பொழுதும் ஆண்டவர் வரட்டும், எக்காலம் ஊதட்டும், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயத்தோடு வாழுங்க. அந்த நிச்சயம்தான் நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவை. இந்த உலக மக்களுக்கு அதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லுது. சுவிசேஷத்தை எடுத்து ஓடுவோம், உலகமெங்கிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். இதோ அவர்களுக்கு இந்த காரியங்களை நாம் தெளிவுபடுத்துவோம். ஒரு கிராமத்தில் இருப்பவர்களையும் யூடியூப் மூலமா பயமுறுத்தி இன்றைக்கு வருகை வருது என்று சொல்லி அவர்களை சலனப்படுத்துவதில் நம்முடைய திட்டம். பரிசுத்தமா வாழு, எந்த நேரத்துல பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டாலும் நுழைந்து விடுவாய் சொல்லுவதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்த காரியத்துல பங்கு பெறுவோம். இதோ எங்களுடைய இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த காரியத்தை ஒருவேளை உங்களுடைய இருதயம் உணர்ந்திருந்தால் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக உடனடியாக பகிர்ந்து கொள்ளுங்க. இது மற்றவர்களை தெளிவுபடுத்தும், சுவிசேஷத்தில் அவர்களை கட்டும், இந்த வேத அறிவை அவர்களுக்கு ஊட்டும். அவர்கள் மற்றவர்களுடைய தந்திரங்களுக்கு விழுந்து போகாமல் இருப்பார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.